என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சுன்னு பாக்குறேன். பாத்தியா, பாவம் இதுக்கு அடிபட்டு இருக்கு. சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜக்கு, ஜாக்கிரதை. ஒரு வீரனை உன்னால விரட்டி அடிக்க முடியும். என்னுடைய வீரர்கள் மொத்தமா வந்தா உன்னால என்ன செய்ய முடியும்? போங்க, தாக்குங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நேத்துக்கு உனக்கு தானே அடிபட்டு இருந்தது. ஏன் மறுபடியும் இங்க வந்த? அட, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலையே. ராஜு, ஜக்கு, வலைய விரிங்க. ஏய். உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஏய் பிரானா ராஜா, உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பீம், உண்மையிலேயே இந்த டோலக் போர்க்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மனிதனோட வளர்ச்சி குரங்கு இனம் இருக்கே, அங்க இருந்துதான் ஆரம்பமாச்சு. அதனால நான் இன்னைக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோன் ஏஜுக்கு போக போறேன். அப்போல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ள மிருகங்களோடய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி வீட்ல அவங்க வசிக்கவே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மள விட அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வாழ்வாங்க. அவங்கள எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப எல்லாரும் என் கூட வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன்.
இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க. என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா, ஓ, ராஜு, ஜக்கு, யார் நீ? நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, நீ என் கூட வா. காப்பாத்துங்க. யாராவது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அட, ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பீம்! யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம். ஆனா ஒரு நாள் கெட்டவங்க வந்து அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்க ஊரையும் தன்வசப்படுத்திக்க போறாங்களாம். இப்ப நான் உடனே அங்க போயாகணும். ஹே ஹன்சல், நீயும் வர போறியா? ஏன்? இப்ப நாம நண்பர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னை தனியா போக விடுறது? ரொம்ப நன்றி பீம். வா, ஒன்னா போகலாம். எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்களும் வரோம்.
நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் என் மேல ஏறிக்கோங்க, அப்பதான் சந்தேகம் வராது. வணக்கம் வணக்கம். அந்த கைதிகளை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அதோ அங்க. ஆமா, நீ யாரு? இதுக்கு முன்னால உன்னை பார்த்ததே இல்லையே. ஆஹா, நான் இப்பதான் புதுசா உங்க கூட்டத்துல சேர்ந்திருக்கேன். ஏய், இந்த பசங்களை விடாதீங்க, பிடிங்க. இப்போ என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா இவங்க அத்துமீறி பேசுறாங்க. இவங்கள கூண்டோட நெருப்புல போடுங்க. என்ன பீம், உன்னால இவங்களை காப்பாத்த முடியுமா? பீம், இந்தா. இவங்களை உடனே பிடிங்க.